வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கனியாமூர் சக்தி பள்ளி இருக்குல்ல, அதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய மரண அடி விழுந்திருக்குங்க. அதை பற்றின அப்டேட் பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரவிக்குமார் இருக்கார்ல, பள்ளியோட தாளாளர், அவர் ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காரு. அதை ஒரு கிட்டத்தட்ட பலன் அளிக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கி முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆகஸ்ட் 18 இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்றது இந்த ஜெயிலில் இருக்காங்களா 5 பேர், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க பாருங்க, அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க, தாளாளர் ரவிக்குமார், அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி, அந்த பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன், அந்த பள்ளியோட வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா அண்ட் அந்த பள்ளியோட கணித ஆசிரியை கிருத்திகா. இந்த 5 பேர் தான் இந்த 18 எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஜாமீன் மனு மீதான விசாரணை ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறமா நாம் எப்படியாவது வெளியே வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை அடுத்த கட்டமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பில் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் 4 பேரை விட்டுருங்க. ரவிக்குமார் அவர்கள் இருக்கார்ல, அவர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்து முடிகிற மாதிரியே தெரிய மாட்டுது, அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது புரியவே மாட்டுது, நாம் எதுக்காக ஹைகோர்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் எதிர்பார்க்குற நாள் 18, அதுக்கு முன்னாடி நாளே நாம் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனுவை போட்டால் என்ன அப்படின்ற முடிவுக்கு வராருங்க யார், ரவிக்குமார் அவர்கள். அந்த முடிவை அப்படியே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணார். சென்னை ஹைகோர்ட்டில் இவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மாணவியோட மரண வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, இதை காரணம் காட்டி ஜாமீன் மனு மீதான விசாரணை தாமதமாகிற சூழல் ஏற்பட்டிருக்கு, எங்களோட ஜாமீன் மனுவை விசாரித்து ஒரு முடிவு எடுக்கணும், விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்துக்கு இது சம்பந்தமான உத்தரவை ஹைகோர்ட் பிறப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருங்க. எப்படி இவங்களோட குறிப்பிட்ட அந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிச்சு முடியறதுக்காக ஒரு மனு புதுசாக இருக்குல்ல. ஓகே, நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் முன்பு தான் ரவிக்குமார் அவர்கள் தாக்கல் பண்ணியிருந்த அந்த மனு விசாரணைக்கு வருது. சிபிசிஐடி தரப்பில் அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த 5 பேர் சார்ந்து என்ன ஒரு விஷயம் கோர்ட்டில் கேட்குறதா இருந்தாலும் இல்லை அப்ஜெக்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் தான். ஸோ அவங்க இல்லாமல் தான் எப்படி இருக்கும், அவங்க ஒரு சில நியாயமான விஷயங்களை முன் வச்சாங்க, நீதிபதியும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருங்க. இந்த மனு மீதான விசாரணை சார்ந்திருக்கு பாருங்க, ரவிக்குமார் பக்கம் அந்த சைடு காம்ப்ரமைஸ் ஆகலை, சிபிசிஐடி அதிகாரிகள் இருக்காங்களா அந்த பக்கம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி தரப்பு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, ராமலிங்கம் அவர்கள் இருக்காங்களா, அதை இறந்து போன மாணவியோட அப்பா, இவர் தொடர்ந்த வழக்கு வர 29 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது, இதனால ஜாமீன் மனு மீதான விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொன்னாங்க. சிபிசிஐடி வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நீதிபதி சதீஷ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வர 29 போலீஸ் விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டோம். ஏன்னா அன்னைக்கு தானே ராமலிங்கம் தாக்கல் பண்ணதுக்கு மனு மீதான விசாரணை ஆரம்பிக்குது, அதே நாளில் போலீஸும் இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம். பண்ண பிற்பாடு இதை பேஸாக வச்சுக்கிட்டு ரவியோட மனு இருக்குல்ல, ஜாமீன் மனு, இதன் மீது விசாரணை நடக்கிறது சம்பந்தமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு ஹைகோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு. வர்ற 30 பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு பாருங்க, இந்த ஜாமீன் மனு சார்ந்த மனு, இதன் மீதான விசாரணை நடக்கும் அப்படின்ற தேதியா ஆகஸ்ட் 30 நீதிபதி சதீஷ் அவர்கள் முன் வச்சிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இவங்க கண்டிப்பாக வெளியே வரப்போறதில்ல, அது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அது செப்டம்பர் மாதம் எண்டு வரைக்கும் நீடிக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அது பெருசாக எழுந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. கரெக்டாக ஆகஸ்ட் 18 இந்த விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் அந்த 5 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடியே நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு பாஸ்ட்லாம், அதுக்கப்புறம் திரும்ப இப்போ ஆரம்பிச்சது. இது ஒரு வழியாக முடிஞ்சே போயிடுச்சு, விசாரணை நடந்தே முடிஞ்சிருச்சு. ஆனால் தீர்ப்பை மட்டும் நீதிமன்றம் உடனடியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, தள்ளி வச்சுருக்காங்க. எதுக்காக தள்ளி வைக்கணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த ஜிப்மர் மருத்துவ குழுவோட ஆய்வு இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ முடிஞ்சதாக தகவல் வெளியே வந்திருக்கு. ஆனால் அந்த ரிப்போர்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த தகவல் இன்னும் முழுமையாக தெரிய வரல. ஸோ இன்கேஸ் அது கூட மேபி இது காரணமாக இருக்கலாம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், வர 29 ராமலிங்கம் அவர்கள் தரப்பு மனு மீதான விசாரணை ஆரம்பிக்கிறதுல அதுக்காகவும் கோர்ட் மேபி வெயிட் பண்ணலாம். சரி, இந்த தீர்ப்பை தான் விழுப்புரம் நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்காங்க, சில நாட்களுக்குள்ள இவங்க அந்த தீர்ப்பை சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே தாங்க கோர்ட்டை ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு, சில மணி நேரங்களே அறிவிச்சிட்டாங்க, இல்லைங்க அந்த ஜாமீன் மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் முதல்ல தான் ஆரம்பிக்கணும். அந்த 5 பேருமே ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணணும், அதை கோர்ட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் விசாரணை நடக்கணும், அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு வெளியிடப்படணும். இந்த ப்ராசஸ்லாம் திரும்ப நடக்க போகுது. ஸோ இந்த 5 பேருமே சீக்கிரமாக ஜாமீனில் வெளியே வரக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ உங்கள் பிரார்த்தனைக்கு பலன் கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு அப்டேட்டை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு பிரதானமான அப்டேட்டுங்க, இந்த கனியாமூர் பள்ளி இருக்குல்ல, அந்த பள்ளிக்கு விழுந்திருக்க மரண அடியான அப்டேட்டாக இதை பார்க்கலாம். என்ன இருக்குன்னா,
விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் சரவணன் அப்படின்றவர் கள்ளக்குறிச்சி மாணவியோட மரண விவகாரம் இருக்குல்ல, இதை சார்ந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாருங்க. அளிக்கப்படுற புகார்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படாது, ஓகேவா? அது வழக்காக பதிவு பண்ணப்படணும்னா அதுக்கு 1000 ப்ரொசீஜர் இருக்குது, முகாந்திரம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வழக்கு சார்ந்து பல பேருமே நெகட்டிவாக எதிர்பார்த்தது இதை வழக்காலாம் பெருசாக பதிவு பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த புகார் வழக்காக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அந்த பக்கமாக ஆரம்பித்தாங்கன்னா பெரிய பெரிய உண்மைகள் வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகே, அந்த புகாரில் சரவணன் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளி கட்டடம் எப்படி இருக்கணும், இதை சார்ந்த அரசு விதிகள் நிறைய இருக்குது. முதல் தளத்துக்கு மேலே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அதுக்கு மேலே 2ஆம் தளம் 3ஆம் தளம்னு சொல்லி மேலே ஃப்ளோர் வந்தாலே அந்த எல்லா ஃப்ளோருமே திறந்த வெளியாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக மூடப்பட்டிருக்கணும் அப்படின்றது அரசு விதி. இதுக்கு காரணமே இந்த மாணவ மாணவிகளோட தற்கொலை எண்ணம் இருக்குல்ல, இது ஏற்பட்டாலும் அந்த தற்கொலைன்ற முடிவை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இதுக்காக தான். அதுவும் ஹாஸ்டல்லாம் சொல்லவே வேண்டாம், அதில் மறைப்பு வச்சுருக்கணும். ஆனால் அந்த சக்தி பள்ளிக்குள்ளே இருந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் இருக்குது, ஆனால் அதில் மறைக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியல, கேப் விட்டு தான் ஃபுல்லாக அவங்க எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் விதியை மீறின மாதிரி தெரியுதுன்னு சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதோடு நிற்கலை, கனியாமூர் பள்ளி வளாகத்துக்குள்ளே 3ஆவது மாடியில் இருந்து தான் அந்த மாணவி குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா பள்ளி நிர்வாகமே சொல்லுது. வெளியில் இருக்கும் சொன்னால் தகவல்களும் எடுத்துக்கலாம், பள்ளி நிர்வாகமே சொல்லுது. ஸோ இந்த விஷயம் உறுதியாயிடுச்சு. 3ஆவது தள சுவர்கள் அடைக்கப்படாமல் இருந்தது தான் அந்த மாணவி மேலேருந்து கீழே விழறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆகையால் இந்த சக்தி பள்ளி நிர்வாகம் அரசு விதிகளை மீறி செயல்பட்டிருக்கிறது இங்கே அப்பட்டமாக தெரியுது. அந்த பள்ளி மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாணவியோட குடும்பத்தினர் இருக்காங்களே, இவங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்கணும் அப்படின்ற நியாயமான ஒரு கோரிக்கையும் அவர் அந்த புகாரில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காப்புல. அண்ட் அல்டிமேட் இன்னொரு விஷயமா சொல்கிறாரு, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல பள்ளிக்கூடங்கள் பல கல்லூரிகள் அங்கே இருக்க கட்டடங்களில் விதிமுறை கரெக்டாக பின்பற்றப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பல பள்ளிகள்லையும் பல கல்லூரிகள்லையும் விதிமீறல் பெருசாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு, இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கப்புறம் பல மாணவ மாணவிகள் உயிரிழப்பு தவிர்க்கப்படலாம்னு சரவணன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட புகாரில் தெரிவிச்சிருக்காப்புல. புகாரில் சொன்னதெல்லாம் ஓகேப்பா, இது வழக்கா மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் பதிவு பண்ணி அது வழக்காக மாற்றப்பட்ட பிற்பாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க இந்த ஆணையம் தரப்புலேருந்து. ஸோ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் ஆரம்பித்து அமைப்பு வரைக்குமே போகும். அப்படி இருக்கிறப்ப மாவட்ட நிர்வாகத்துக்கு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுவாங்க, பள்ளி நிர்வாகத்துக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை, ஏன்னா பொண்ணு +2 படிச்சுட்டு இருந்த பொண்ணு, ஸோ அதனால தான் பள்ளி கல்வித்துறைக்கும் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் இருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும். வழக்காக மாற்றப்பட்ட பிற்பாடு தான் இது எல்லாமே நடக்கும். இப்போ மாற்றி இருக்காங்க, ஸோ இதே நம்ம எதிர்பார்க்கலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸை நேரில் சந்திச்சிருக்காருங்க. ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு, அவங்க வீட்டுக்கே போய்ட்டு நேரில் சந்திச்சிருக்காரு. வீட்டுக்குள்ளே போன சீமான் அவர்கள் எடுத்ததுமே அங்கிருந்த இறந்து போன மாணவியோட புகைப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அங்கே இருந்த செல்வி அம்மா, அதாவது இறந்து போன மாணவியோட அம்மா இருக்காங்களா செல்வி அவர்கள், இவங்க சீமான் அவர்கள்கிட்ட நிறைய ஆதாரங்களை காண்பிச்சவாறு நிறைய விஷயங்களை விளக்கி சொன்னாங்க. சார் பாருங்கள் சார், என் பொண்ணோட கையெழுத்து இப்படி தான் சார் இருக்கும், ஆனால் மாற்றி சொல்கிறாங்க சார், அது தற்கொலை கிடையாது, என் பொண்ணு எழுதுனதே கிடையாது சார், அதுவும் இல்லாமல் நிறைய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார், இதில் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு, அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் அந்த பேப்பர் பண்டல்ஸை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக விளக்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் சார் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டானுங்க, என் பிள்ளைய கண்டுட்டு இப்படிதான் சார் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டானுங்க. பாருங்க சார், எல்லாம் வாயிலிருந்து வந்தது பூரா போய் சார், இப்படிதான் சார் லீவ் விட்டாங்க.
இப்பெல்லாம் ஆசாசியாக படிக்க போச்சு சார். இப்படி மண்ணுக்குள்ள போட்டு பதிச்சுட்டானுங்க சார். இந்த கேட்டுக்கிட்டே இருந்த கைரேகை சார். இல்ல சார், யாருதுன்னு இந்த கேமராவை சொயிட்டுறதுக்காக போய் இந்த இப்படி வச்சு சொயிட்டு இருக்கானுவா சார். இந்த கேமரா மேல இருக்கிறதுக்கு நேரா இருந்த கேமரா இப்படி சைட்ல சொயிட்டுறதுக்காக சார். இது வந்து அந்த படிக்கட்டுல உள்ள ஒரு ரத்தக்கரை சார். மாடியில படிக்கட்டுல இருந்த ரத்தக்கரை சார். இதுவே ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுங்க சார். பாப்பா படுத்திருந்த அந்த இதில் இருந்த ரத்தக்கரை சார். இதான் சார் பாப்பா விழப்பட்டன்னு சொல்ற இடம். ஆனா தேவையில்லாம அந்த படிக்கிட்டு அந்த கேட்ல எல்லாம் ரத்தக்கரை இருந்தது சார். இந்த இடத்துல தான் சார் விழுந்துட்டு தான் காமிச்சாங்க. இங்க ஒரு சொட்டு கூட இல்லை சார். அடுத்தது இதான் சார் 3வது மாடி. இதுல கேப்பே இருக்காது சார். பாப்பா ஏறி விழறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது சார். இதான் சார் 3வது மாடி. இந்த மாடியில இருந்து தான் சார் பாப்பா குதிச்சுட்டு தான் சொல்லி சொன்னாங்க. அந்த தடுப்பு கம்பி ஃபுல்லா இருக்கு, செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தடுப்பு கம்பி இருக்கு. இப்போ கடைசியாக அந்த வீடியோங்க வேற இடத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க. இந்த கேட்டு வரையும் வேற இடத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க. அப்போ சொன்ன லொகேஷன் போய் அது எங்க இருக்கு அந்த வீடியோ? அந்த வீடியோ இங்க இருக்கு சார். இங்க பாருங்க சார். இது பாப்பா இப்படிதான் சார் கடந்தா. வழக்கறிஞர் காசு எல்லா காலத்துல தான் இப்படிதான் சார் பாப்பா கடந்தா. கையை இறுக்கமா மூடிக்கிட்டு காலெல்லாம் இப்படிதான் சார் இருந்துச்சு. இது வந்து அவங்க ஃப்ரெண்டு இது வந்து சார் இவங்களுக்காக வேலை பார்க்குறவங்க சார். ஒருத்தர் பேர் மோகன், ஒருத்தர் பேர் செல்வம், இன்னொருத்தர் ராஜசேகர். இவங்க 3 பேரும் தான் சார் வெளியே நின்றுக்கிட்டு இவங்களுக்காக எல்லா வேலையும் பார்க்குறவங்க. இன்னொருத்தர் ராஜசேகர் ஃபோட்டோ என்கிட்ட இல்லை சார். இவங்க 2 பேர், செல்வம் 1, மோகன் 1 சார். இவங்க தான் சார் இவர் உரிமையாளர் சார். இவங்களுக்காக வேலை பார்க்குறவங்க சார். இதுவுமே அந்த கேட்டோட ரத்தக்கரை தான் சார். இது வந்து அவங்க அந்த மெசேஜ் இதை எனக்கு அனுப்புகிறாங்க சார். அதாவது அந்த ரத்தக்கரை வந்து ரெட் பெயிண்ட்டு, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பெயிண்ட் அடிக்கிறவருடைய கைரேகை அப்படின்னு சொல்லி எனக்கு 2 நாள் கழிச்சு என் செல்லுக்கு அந்த ரவிக்குமாரி மெசேஜ் அனுப்புகிறாரு சார். இந்த இடத்துல ரத்தக்கரையே இருக்காது சார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் போட்டோ எடுத்தோம், வேற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு அவங்க ஃபீஸ் சார், எனக்கு குறிச்சு கொடுத்த ஃபீஸ் சார். பாப்பாவுக்கு 54,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 66,000, தம்பிக்கு சார் மொத்த ஃபீஸ் சார். ஆமா சார், ஒரே பள்ளிக்கூடத்துல தான் சார் படிக்கிறாங்க. இது பாப்பா எடுத்த மார்க்கு சார். 492 11ஆவதுல எடுத்தாங்க சார். இது வந்து நாங்கள் பாப்பாவோட இந்த மாடி, இந்த ரூம், இந்த கேட்டுக்குள்ளே தான் சார் பாப்பா மாடி இருக்குது. அங்கே தான் தங்கியிருந்தா. நாங்கள் போய் உள்ளே போய் பாப்பாவோட புக்கு பொருளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள போலீஸ் வந்து இழுத்து போட்டுறாங்க சார். எங்களை பாப்பாவோட புக்கு நோட்டு அவள் தங்கியிருந்த இடத்த பார்க்கறதுக்கே அலோவ் பண்ணல சார். போலீஸ் வந்து இழுத்து போட்டுறாரு சார். இது வந்து அந்த மாடி படிக்கட்டில் உள்ள ரத்தக்கரை தான் சார். இது பாருங்க சார், இப்படி தான் சார் அலங்கோலமாக கடந்தா. இவர் வந்து ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ வந்து பார்க்குறாரு சார். இங்கே பாருங்க சார், இந்த ட்ரெஸ்ஸு இந்த இதெல்லாம் இப்படி தான் சார் கடந்து வயிறுலாம் ஃபுல்லாக உப்பிடுச்சு சார். அன்னைக்கே உப்பி போய் தான் சார் கடந்தா. ஃபர்ஸ்ட் அன்னைக்கே இந்த மாதிரி தான் சார் உப்பி போய் தான் சார் கடந்தா. இந்த கோட்டு பட்டெல்லாம் அங்கே பாருங்க சார், ஒன்று கூட போடலை சார். கோட்டு பட்டெல்லாம் அப்படியே சைடில் தான் சார் இருந்துச்சு. ஒரு கோட்டு பட்டன் கூட போட கிடையாது சார். இப்படி தான் சார் கடந்தா. ஒரு இன்னையோட 37 நாள் சார். இன்னும் இவங்க தான் இப்படி பண்ணுனாங்கன்னு ஒரு உண்மை வெளியே வர மாட்டேங்குது சார். அவங்க பசங்க 2 பேர்த்து இது வரைக்கும் அந்த வளையத்துக்கும் கொண்டுட்டு போகல சார். மரணத்திற்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சொல்ல. இவங்களுக்கு அந்த மரணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கைது பண்ணப்பட்டவங்க அம்மா வேலைக்கு முடிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறமா இந்த வழக்கை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காருலங்க, அதான் இந்த இறந்து போன மாணவி தரப்பு வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் அவர்கள். அவரும் சீமான் அவர்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருந்தார் இந்த வழக்கு சார்ந்து. அவர் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி ஃபேட் ஆகிட்டு பேசின ஒரு விஷயமா இருக்குங்க. அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 60 சிசிடிவி கேமராக்கள் இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஒரு இடத்துல. நீங்கள் ஃபுல்லாக அவர் சொன்னதை கவனிச்சு பாருங்களேன். அப்போ தான் நான் சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்துக்கு எந்த வலு சேருன்ற உண்மை உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டுருக்காங்க, அதில் பெயில் அவங்க போட்டுருக்காங்க, அதில் இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டுருக்கோம். அது நாளைக்கு என்கொயரிக்கு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் அவங்க போட்டிருக்காங்க. இந்த பெயில் பெட்டிஷனை வந்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றமே எங்களுக்கு உடனே அதை விசாரித்து தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் சிபிசிஐடி தரப்பில் வந்து 29ஆம் தேதி இவர் பொண்ணோட அப்பா இவரை வச்சு நம்ம ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டிருக்கோம். அது 29ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அது வரையும் இந்த பெயில் பெட்டிஷனை விசாரிக்க வந்து சிபிசிஐடியில் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அது கோர்ட்டும் அதை சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ இன்னும் முழுமையாக தெரியல.
இப்போதைக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சிபிசிஐடியும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதில் நிறைய முரண்பாடு 60 சிசிடிவி கேமரா இருக்குங்க. கெப்பாசிட்டி ஹை கெப்பாசிட்டி அது எதையுமே நம்மள்ட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க சார். காமிக்கல. நம்மளை வந்து அதை திசை திருப்பி வேற மாதிரி சொல்றது தான் முயற்சி பண்றாங்களே தவிர இதுவரையும் அதை காமிக்கவே இல்லை. நம்ம இப்பயும் அதான் கேட்குறோம். டிவிக்கு 2-3 வீடியோ கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அது யார் வேணா கொடுக்கட்டும். முழு வீடியோ கவரேஜ் எங்கள்கிட்ட காட்டுங்க. நாங்கள் இப்படி தான் நடந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்த விஷயத்தை பெத்த பொண்ணை இழந்திருக்காங்க செல்வி அவர்கள். அவங்களோட ஆதங்கம் குறைவாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்க முற்பட்டாங்க. இந்த ஃபோட்டோக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிற பிற்பாடு சீமான் அவர்கள்கிட்ட அவங்க முன்னாடியே பேசிட்டாங்க. காஸ் விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது இவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. செல்வி அவர்கள் திரும்ப நிறைய விஷயங்கள் அடுக்க ஆரம்பிச்சாங்க சீமான் அவர்கள்கிட்ட. அதாவது என்னோட பொண்ணு எப்படி செத்து போனா அப்படின்றத பள்ளி நிர்வாகம் எனக்கு இப்படி தாங்க சொல்லிச்சு அப்படின்ட்டு ரொம்ப விரிவாக பேசியிருந்தாங்க அவர்கிட்ட. அதுவும் அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து பிணவரைக்கு போற வரைக்கும் பல தகவல்களை அவர் முன்னாடி வச்சாங்க. எங்ககிட்டயுமே அந்த 13ஆம் தேதி ஒரு வீடியோ காமிச்சாங்க சார். அதே எங்கிட்ட ஃபர்ஸ்ட் தகவல் என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா வந்து மாடியில இருந்து குதிச்சிட்டா அப்படின்னு தான் சார் அந்த கரஸ்பாண்ட் சாந்தி எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. அப்புறம் பாப்பா குதிச்சிட்டா ஜிஹெச்சுக்கு வந்துருங்க நாங்கள். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஜென்ஸ் பேசினாரு சார். அது சாந்தியோட அண்ணன்னு சொல்றாங்க. உங்கள் பொண்ணு செத்துட்டா ஜிஹெச்சில் வந்து வாங்கிக்கினாங்க. நாங்கள் ஜிஹெச்சு போகல சார். பள்ளி நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இங்கே இருக்கக்குள்ளே சொல்கிறேன் சார். அம்மா நான் வரந்தோன்னே என் பொண்ணு ஒன்று கையில் தான் ஒப்படைச்சிட்டு வந்தேன். அங்கே என்னம்மா நடந்தது, ஏம்மா என் பொண்ணு குடிச்சா, அங்கே என்ன பிரச்சனை, பாப்பாவுக்கு மூச்சு இருக்கா, பிள்ளை பேசுகிறாளா, ரத்தம் எங்கே, இது மாதிரி பல கேள்வி கேட்டேன் சார். அவங்க எதுவுமே பதில் சொல்லாத ஜிஹெச்சுக்கு வந்துருந்தாங்க. சரிங்கம்மா நான் வரந்தோன்னே நீங்கள் பிள்ளை பக்கத்துலேயே நில்லுங்கம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறேன் சார். ஆனால் பள்ளி நிர்வாகத்தில் வந்து ஒருத்தவங்க கூட இல்லை சார். அங்கே போயிட்டு நாங்கள் இவர் டாக்டரை கேட்கக்குள்ள ஸ்கூல்ல இருந்து இது செத்துதாமா புள்ள வந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் தகவல் சொல்றாரு சார். எங்க என் புள்ள அப்படின்னா மார்ஜரியில் கொண்டு போட்டுட்டாங்க சார். நாங்கள் போகிறதுக்குள்ளவே மார்ஜரியில் கொண்டு எல்லாத்தையும் கழட்டி ஒன்று விடாத கழட்டிட்டு மார்ஜரியில் போட்டாங்க. அந்த பொருள் கூட இன்னமும் யார்கிட்ட இருக்குன்னு இந்த நிமிஷம் வரையும் எங்களுக்கு தெரியாது சார். பாப்பா போட்டிருந்த தோடு, கை செயின், மோதிரம், கால் கொலுசு, கழுத்து செயின் இதெல்லாம் கூட இன்னும் யார்கிட்ட இருக்குதுன்னே தெரியாது சார். சிபிசிஐடி செயின் மட்டும் எங்கள்கிட்ட பிஞ்ச நிலைமையில இருக்குதுங்கிறாங்க சார். இப்போ பிஞ்சு இருக்குன்னா என்ன சார் காரணம்? அதுவுமே வந்து ஸ்கூல்ல இருக்கக்குள்ள போட்டிருந்தா ஜெயிலுக்கு அப்புறம் போட்டிருந்தா இந்த மாதிரி சார். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு நாங்க எங்களுக்கு பிரேதத்தை பார்த்ததுமே எங்களுக்கு சந்தேகம். பள்ளிக்கூடத்துக்கு போடுறோம், அங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல்லா அடியாளுங்க, ஃபுல்லா வெளியில போலீஸ், அங்கேயுமே நிர்வாகம் பதில் சொல்லல சார். ஒரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சார் எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த தகவல் எப்படி தெரியுமா சார் சொல்றாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல மணி ஒரு 3 மணிக்கு முத நாளே விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க சார். ஒவ்வொரு ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. 1 செகண்ட் தான் சார் ஓடுது. அதில் பாப்பா விழ வேறு ஃபுட்டேஜே இல்லை சார். அப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை அது எங்கள்கிட்ட சொல்லக்குள்ள அப்போ தான் விழுந்துச்சுன்னாங்க. ஆனால் அங்கே போயிட்டு முத நாள் நைட்டே அவங்க பொண்ணு 10:30க்கு விழுந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம் சார். ரைட்டுங்க 10:30க்கு விழுந்துருச்சு. 10:30ங்கிறது ஒரு மிட் நைட்லாம் கிடையாது. புள்ள வந்து கத்தக்குள்ள வாயை வந்து மூடிக்கிட்டு வந்து விழ மாட்டோம். ஐயோ அப்பா அம்மா ஏதாவது கத்துவா. 10:30க்கே யாரும் தூங்க மாட்டாங்க. 10 மணி வரை ஸ்டடி சார். ஒரு சில டைமில் 11 மணி வரை ஸ்டடி, ஒரு சில டைம் 10 மணி வரை. 10 மணி வரை ஸ்டடினா கூட 10 மணிக்கு யார் தூங்குவா? ஃபுல்லாக கத்தக்குள்ள அவ்வளோ சத்தம் கேட்டிருக்கும்ல, மடார்னு வந்து விழுந்திருப்பாளே. அப்போ ஒருத்தவங்க கூடமா எழுந்திருக்கல. சரி நைட்டு ஃபுல்லாக 5:30 மணிக்கு தான் வாட்ச்மேன் பார்த்தாருன்னாங்க. நைட்டு ஃபுல்லாக அப்போ ரத்தக்கரை எங்கே? 10:30க்கு வீழ்ந்த பிள்ளைக்கு நைட்டு ஃபுல்லாக ரத்தம் இருக்கணும்ல. 5 மணிக்கு வாட்ச்மேன் பார்த்தாருன்னா போலீஸ் வாயாலே சொல்கிறாங்க அதெல்லாம் கழுவி விட்டுட்டாங்க சொல்றாங்க சார். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? சார் இவ்வளவு கேப் தான் சார் இருக்கு. விழுந்தாலும் நம்ம இப்படி சொரவன மாதிரி தான் சார் கையை நீட்டிட்டு தலை பொய்யான லெட்டர் கூட சார் தலையை இதோட பாக்கெட்ல மார்ஜரில போய் நான் வராதுக்கு முன்னாடியே மார்ஜரில போய் போலீஸ் அந்த பாப்பா பாக்கெட்ல இருந்து மார்ஜரில அந்த லெட்டர் எடுத்துருச்சுங்க. அப்படி எடுக்கப்பட்ட லெட்டர் எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் தான் சார் காட்டணும். அந்த பொய்யான கேட்டல அந்த லெட்டர் என்கிட்ட 14ஆம் தேதி தான் சார் என்கிட்டே காட்டுறாங்க. இப்படி ஒரு லெட்டர் உன் கையெழுத்து உன் பொண்ணு தான் காட்டுறாங்க சார். அதுன்னு என் பொண்ணு கையெழுத்து ஒரு டி என் பொண்ணு போகிறது பி போகிற எல்லா எழுத்துமே எனக்கு நல்லா தெரியும் சார். நான் தான் டைரி எழுதிட்டு வருவேன், டெய்லியும் கையெழுத்து போடுவோம். அது என் பொண்ணு கையெழுத்துமே கிடையாது சார். அப்படி ஒரு பொய்யான லெட்டர் கூட எனக்கு மறுநாள் தான் சார் காட்டுறாங்க என்கிட்ட. அது ஃபோனில் காட்டி இதான் உங்கள் பொண்ணு கையெழுத்து. அதான் அந்த பாப்பா வந்து ஆங்கிலம் படிக்கிற பாப்பா வந்து தங்கிலீஷில் இருக்குது சார். அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ் படிக்கிறது இங்கிலீஷில் படிக்கிறது எங்களுக்குன்னு ஒன்று தங்கிலீஷில் எழுதுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது? ஒரு பாப்பா இப்போ நல்லா படிக்கிற பாப்பா தங்கிலீஷில் எழுதுனாக்க தமிழில் தான் எழுதியிருக்கோம். அப்பா அம்மாவுக்கு புரியாது அப்படின்ட்டு சார். இதே
ஒரு ஏழை ஒரு கொலை பண்ணியிருந்தாலும் 1 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பாங்க சார். இவங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளோ சப்போர்ட்டு? என்னமோ நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க மாதிரி அவ்வளோ பாதுகாக்கிறாங்க. எதுக்காக பாதுகாக்கிறாங்க? அந்த பாதுகாக்கிற பின்னணி யாருன்னு தெரியல சார். அவ்வளோ பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க. என்னமோ நாட்டுக்கு உழைத்த நல்லவர் போல காப்பாற்றுறாங்களே, அப்படி யார் இவங்க பின்னணியில் இருந்துட்டு இப்படிலாம் செயல்படுறாங்கன்னு தெரியல சார். நல்லாவே தெரியுது, மோகன், ராஜசேகர், செல்வம் இவங்க 3 பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. கொங்கு மண்டபத்தில் வச்சுக்கிட்டு கரிசோறு அது இதுன்னு ஆக்கி போடுறாங்கன்னு தெரியுது. அவங்களையுமே எதுவுமே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே கவுன்சிலரு மோகன் வந்து அவர் பக்கத்தில் ஸ்கூல் வச்சுருக்காங்க. பிஜேபியில் இருக்காரு. அவருக்கு தான் போன தடவை சீட்டு கொடுக்கறதா இருந்தது நாடாளுமன்றத்தில். இல்லை, ஹெல்ப் பண்ணலாம் சார். ஒரு நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னா நம்ம சப்போர்ட் கேட்கலாம். இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மர்மமான மரண வழக்கு சார்ந்து அரசியல் தலைவர்கள் பல பேருமே நிறைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் சமீபத்தில் மிகப்பெரிய போராட்டமே நடத்தப்பட்டிருந்துச்சு. எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. கவன ஈர்ப்பு போராட்டமாக நடந்துருந்துச்சு. அது இதை சார்ந்து தான் இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காப்புல. இந்த அம்மா சொன்ன விஷயங்கள், காசி விஸ்வநாதன் சொன்ன விஷயங்கள், அங்கே குடிமிருந்த மற்றவங்களாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்ட சீமான் அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாப்புல. அப்போ என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பிணவரைக்குள்ள கடிதம் இருந்தது எப்படிங்க அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்விதான். இந்த மரணத்தில் பல சந்தேகங்கள் இது மாதிரி தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி நிர்வாகத்தின் மீது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாரு. இப்போ 31 நாட்கள் ஆயிடுச்சு ஸ்ரீமதி இறந்து. இப்போ பல சந்தேகங்களை வந்து ஊடகத்தின் வாயிலாக அல்லது மக்கள் மன்றத்தின் வாயிலாக நாங்கள் எழுப்புகிறோம். அம்மாவும் கேட்குறாங்க. ஆதாரத்தோடு தான் நம்ம காட்டுறோம். நம்ம வந்து இப்போ தற்கொலை செய்வதற்கான காரணம் ஒன்றும் இல்லை. இவங்க சொல்கிறது மாதிரி இந்த இது இல்லை. ஒருவேளை தற்கொலைனாலும் இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியதில்லை. எதனால் தற்கொலை செஞ்சாங்கிற காரணத்தை எங்களுக்கு காட்டி நிரூபிச்சிருந்தா போதும். இப்போ ஒரு கடிதம்ன்றாங்க. இப்போ பாருங்கள், பிணவரையிலிருந்து அவ பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தால் விழுந்து கிடக்கும்போது இறந்து கிடக்கும்போது முதல்ல எதை சட்டப்பையில் எது இருக்கான்னு பார்ப்பீங்க. அதுதானே நியாயம். அந்த பிணவரையில் அவள் போட்டிருந்த தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, கையில் போட்டிருந்த வளையல் இல்லை, காலில் போட்டிருந்த கொலுசு இல்லை, எல்லாம் கலட்டப்பட்டிருக்குன்னா அப்போ உடைக்குள்ளே இருந்து அவள் உடையிலிருந்து அவள் சட்டவையிலேருந்து கடிதத்தை எடுத்துக்கணும்ல. விழுந்த இடத்துல எடுக்கலை, மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள் சோதிக்கும் போது எடுக்கலை, பிணவரைக்குள்ளே போய் இருந்து ஒரு கடிதம் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு இருந்ததுன்னா இது எவ்வளவு ஒவ்வொன்றுலேயும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பாருங்க. இப்போ அவள் தற்கொலையே பண்ணிக்கிட்டோம். தற்கொலை தான் போய் தேடி பார்த்துக்கிறங்கன்னா அவள் தங்கியிருந்த அறையை போய் அம்மா அப்பா பார்க்கணும்போது தரமாக திறந்து விடாமல் எதுக்கு வலுக்கட்டாயமாக காவலர்கள் வந்து இழுத்து பூட்டி கதவை சாத்தி பூட்டு போடணும்? எதுக்கு போடணும்? இப்போ ஒரு இறந்து போயிட்டா அதில் பெற்றோரே வந்து சேரலை, அந்த நிர்வாகிகள் யாருமே வரல. அதுக்கு முன்னாடி 100கணக்கான காவலர்கள் அங்கே வந்து குவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, குவிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாமே இந்த மரணத்தில் வந்து நமக்கு பல கேள்விகளை எழுப்புது, பல ஐயங்களை எழுப்புது. இதை வந்து குறிப்பாக தமிழக அரசு இதை நியாயமாக அணுகி இருந்தால் இது எளிதாக இது ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இது கொலையா தற்கொலையா என்னன்னு நம்ம கேட்குறது ஒரு நியாயமான பிள்ளை இல்லை, நமக்கு திருப்பி வரப்போகிறதில்ல. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இன்னும் இனிமேலும் பல ஸ்ரீமதிகள் உருவாயிராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம வழிவகுக்கணும். நம்ம எழுப்புகிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லாமல் அதை காலங்கடத்தி பெற்றோர்கள் மீது குறைய சொல்கிறது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே எந்த குறையும் இல்லை அப்படின்னா, இப்போ கைது செய்யப்பட்டவங்களுக்கு இந்த கொலைக்கு ஏதாவது இந்த மரணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தற்கொலைக்கு அவங்க தூண்டுனாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கீங்களா? இல்லை எப்படி? தற்கொலை வச்சுக்கிறோம், தூண்டுனாங்களா எப்படி? இந்த கொலைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த தற்கொலைக்கு இதுக்கு இந்த மாதிரி காரணம் இருக்குன்னா 30 நாளில் நிரூபிச்சிருக்கலாம்ல. அப்போ எங்களுக்கு ஆமாம் அவங்க சொல்கிற காரணம் நியாயமாக இருக்குன்னு நாங்கள் விலகி இருப்போம்ல. அப்போ முதல்ல நிர்வாகத்தின் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்ன நீங்கள் மறுபடியும் அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களை எப்படி கைது செஞ்சீங்க? போராட்டம் இல்லைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் போராடணுங்கிற நிர்பந்தத்தை நீங்கள் தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க, தள்ளுறீங்க எங்களை. நியாயமாக நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தால் நாங்கள் எங்கே வேலை வெட்டி விட்டதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனோம். அதில் நீங்கள் போகிற வரவெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்க. அதுவும் ஐஏஎஸ் எழுதி கொண்டிருக்கிற, ஐபிஎஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவங்களெல்லாம் என்னவா காட்டுறீங்க? இப்போ என்ன தெரியுமா, ஒரு தலைமுறைக்கு என்ன தவறு நடந்தாலும் போராடணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்கள் விதைக்கிறீங்க, கட்டமைக்கிறீங்க. அதானே ஒரு அநீதி நடக்குதுன்னா எதிர்த்து கேட்க வராத, வந்தால் உன்னை உலகிக்கு போடுவோம்னு சொல்கிறீங்க, அச்சுறுத்துறீங்க. எத்தனை பெற்றோர்கள் எடுத்து கதறாங்க, ஏப்பா 2 பிள்ளையும் தூக்கி கொண்டு உள்ளே போட்டாங்கப்பா அப்படின்னு. இப்போ நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதை நம்ம முறையிடத்தான் செய்ய முடியும். தயவுசெய்து அவங்கள வந்து முதல்ல விடுவீங்க, வழக்கிலேருந்து விடுவீங்க, அவங்க படிப்பை தொடர விடுங்கன்னு. குற்றம் செஞ்சவன் எங்கேயோ இருக்கான்.
மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர் மருத்துவ குழுவோட ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுமையாக தயாராகியிருக்காங்க. இந்த தகவல் இப்போ வெளியாயிருக்கு. ஏன்னா இந்த வழக்கில் கிளைமேக்ஸு இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட் தான். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் இந்த வழக்கு இதுக்கப்புறம் எப்படி போக போகுது, அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்களா 5 பேரும், இவங்க இதுக்கப்புறம் சுதந்திரமாக வெளியே நடமாடலாமா, அப்படி இல்லைனா இன்கேஸ் இந்த தற்கொலை வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கும் காரணமாக இந்த ரிப்போர்ட் தாங்க அமையும். அப்படி மாற்றப்பட்டுச்சுன்னா இந்த 5 பேர் சார்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், அவங்களோட தண்டனை விவரம், இல்லைனா என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்ற விவரம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த வழக்கில் கிளைமேக்ஸு ஜிப்மர் மருத்துவ குழுவோட இந்த ரிப்போர்ட் தான். பார்க்கலாம் அதோட முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழகத்தை மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக உலகெங்கு வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்கள் மத்தியில் இருக்க பெரிய கேள்வி இருக்கு பாருங்க, அந்த மாணவி எப்படி தான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான முழு முதல் ஆத்தன்டிகேஷனான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் தான். ஸோ அதனால தான் எல்லாருமே இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வே ஆகாதுங்க. இதை சொல்லி சொல்லி எனக்கே ஓஞ்சி போயிடும் போல இருக்கு. ஏன்னா பல தடவை நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் தமிழகத்தில் இப்போ வரைக்கும் தற்கொலைன்றது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் என்ன கொடுமைனா, இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, 9th படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் தற்கொலைன்ற முடிவு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க. எப்படி இவ்வளோ தைரியம் உங்களுக்கு வருதுன்னு தெரியல. தப்பான வழிகாட்டல் இதெல்லாமே. தற்கொலைன்ற முடிவை பிரச்சனை சார்ந்து எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பான வழிகாட்டல். இந்த அளவு எதுக்காக ஆதங்கப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் திருவள்ளூரில் ஒரு பள்ளி மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து பேசியிருந்தோம். அந்த சூடு அடங்கிறதுக்குள்ளேயே அதே திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த இன்னொரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. 9ஆம் வகுப்பு மாணவிங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தனார் வேலை செய்கிறவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 8th வரைக்கும் இந்த பாப்பா ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 9th வேற ஒரு பள்ளிக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம பழைய ஸ்கூல்லேருந்து புது ஸ்கூலுக்கு போகணுன்னாக்கா அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் பழகிறதே கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்தீங்களா. அது இந்த பாப்பாவுக்கு ரொம்ப தேவைப்பட்டிருக்கு போல இருக்குது. அந்த டைமு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அந்த பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்க தான், பெருசாலாம் சம்பாதிக்கலை. அவங்க ஸ்கூலை விட்டு ஸ்கூலை மாற்றி சேர்க்கறதே பெரிய கஷ்டம். அதுக்கே என்னென்ன அலைஞ்சிருப்பாங்க தெரியும். அவங்க இந்த மாணவி கிட்ட அறிவுறுத்திருக்காங்களா, இல்லைம்மா இந்த ஸ்கூலுக்கு போமா அதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சில நாட்கள் கிடக்குது. இவங்க வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டில் 2 பேருமே இல்லை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த மாணவி மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. 14 வயசு தாங்க ஆகுது இவங்களுக்கு. தனியாக இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ஃபேன் இருக்குல்ல, அதில் அம்மாவோட புடவையை தூக்கி மாட்டி அதில் தூக்கு போட்டு தொங்கி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தற்கொலை எண்ணம் வரவே கூடாது யாருக்குமே அப்படின்றத முன்னிறுத்தி தான் தமிழக அரசு அவசரமாக ஒரு திட்டத்தை கூட எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த திட்டம் இன்னும் தமிழகத்தில் இருக்க எல்லா கிராமப்புறங்களோட மூளை முடுக்கு வரைக்கும் போய் சேரலை. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கீமை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும். அதுக்குள்ளேயே இது போல் தற்கொலைகள் ஒன்றன் பின் ஒன்றா பள்ளி மாணவிகள் சார்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இதை தடுக்கிறதுக்கு வேற எதனா நம்ம யோசிக்கணுமோ, வேற ஒரு ப்ரொசீஜரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற தாட் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு வெறும் செய்தி மட்டும்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வழி. இந்த வழியிலிருந்து வெளியே வரவே முடியாது. இதுதான் கொடுமை. ஏன்னா மகள் இழந்திருக்கான பேரண்ட்ஸால் அந்த வழியை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. இதுதாங்க சொல்கிறேன், ஒரு செகண்டில் நம்ம முடிவு பண்ணிடுவோம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்து இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அம்மா அப்பாவோ கூட பிறந்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு செகண்டையும் வாழ்க்கையில் நரகமாக கடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவள் இல்லையேன்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டால தற்கொலைன்ற எண்ணத்தை நாம் கையில் எடுக்கவே மாட்டோம். இதுவே கடைசியான மாணவி தற்கொலையே தமிழகத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.